வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. திமுக 2021 மீடியாக்களை பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. மீடியாக்கள் திமுகவுக்கு ஃபேவரான செய்திகளை மட்டும் போட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான செய்திகளை பரப்பி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. 2026 திமுகவுடைய மீடியாக்களை தூக்கி சாப்பிட்டாங்க விஜயுடைய ஃபேன் பேஸு. சோசியல் மீடியாக்களை மட்டும் பயன்படுத்தி திமுகவுடைய மீடியாக்களுடைய நரேட்டிவை உடைச்சாங்க. ரிசல்ட் என்ன? 2026 டிவிக்கு ஆட்சி. இப்போ வி த லீடர்ஸ் இயக்கம் என்ன பண்ண போகுது? இந்த பக்கத்து நியூஸ் சேனல் திமுக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மீடியாக்கள், இந்த பக்கத்து சோசியல் மீடியா. விஜயுடைய ஃபேன் பேஸு இந்த சோசியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போது வி த லீடர்ஸ் இயக்கம் அப்படின்னு ஒரு சூப்பரான கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அண்ணாமலை கொடுத்த பதில் தான் ஸ்டாண்டிங் ஓவேஷனை வாங்கி கொடுத்துருக்கு. அண்ணாமலை சொல்கிறாரு, பிரதர் 2 வழி இருக்குது. ஒரு வழி யூடியூப்பில் வீடியோ போடுறது, சும்மா வீடியோ மட்டும் பேசுறது. இன்னொரு வழி வைகை ஆற்றை சுத்தம் செய்கிறது. ஒரு வழி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது. இன்னொரு வழி மரத்தை நடுறது. ஒரு வழி ட்விட்டரில் வெறும் ட்விட்டாக போட்டுக்கு இருக்கிறது. இன்னொரு வழி ஸ்கூலுக்கு போய் காலேஜஸுக்கு போய் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எடுத்து சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. 2 வே இருக்குது. இப்போ வி த லீடர்ஸ் இயக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறது செகண்ட் வேவை, 2வது பாதையை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2வது பாதையில் நம்ம ஒன்று பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு பாதையில் நம்மளை பற்றி பேச்சு கண்டிப்பாக வரும். சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறவங்க டெஃபினட்டாக பார்ப்பாங்கள்ல, வாலண்டியர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க சமுதாயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஒரு புரிதல் வரும். திமுக கண்ட்ரோலில் என்னதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சுருந்தாலும் நாம் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. அதனால் இந்த 2வது பாதையில் நம்ம தொடர்ந்து பயணம் செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு டூயிங் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த டூயிங்கை கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக பீயிங்காக மாறுவோம். இந்த பீயிங்கு லீட்ஸ் டு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு அண்ணாமலை பதில் கொடுத்துருக்காரு. இந்த பதிலுக்கு தான் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிருக்கு. அண்ணாமலை சொன்ன மாதிரி இப்போவே பொதுமக்கள் வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பரவலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக வி த லீடர்ஸ் இயக்கம் குரல் கொடுக்குறாங்க. திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் மக்கள்கிட்ட இருந்து மனு வாங்குவாங்கள கலெக்டர். அப்போது வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கும் போய் அந்த பகுதி சார்பாக மனுவெல்லாம் கொடுக்குறாங்க. இதனால் ஒவ்வொரு பகுதியிலையும் அண்ணாமலையுடைய வாலண்டியர்ஸ் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கோங்களேன். நேற்று வந்த நியூஸை சொல்கிறேன். திருநெல்வேலியில் 4 வழிச்சாலையில் திருவண்ணநாதபுரம் டு பொட்டல் இந்த ரூட்டில் ஒரு புதிய மேம்பாலம் கட்டப்படுது. 15 அடி ஹைட்டில் மேம்பாலம் கட்டுறாங்க. அந்த பகுதியை சுற்றி 7 கிராமங்கள் இருக்குது. அந்த 7 கிராமங்களில் வசிக்கிற எல்லாருமே விவசாயத்தை நம்பி இருக்காங்க. இப்போ கிராம மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. எதுக்காக? அறுவடை காலங்களில் அறுவடை செய்யக்கூடிய இயந்திரம், வைக்கோலை ஏற்றி வரக்கூடிய லாரி, இதெல்லாம் அங்கே மேம்பாலத்துக்கு கீழே வரும்போது அந்த இயந்திரம் அந்த பாலத்தை இடிக்கிற மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக இடிக்கும். அதனால் பாலத்துடைய ஹைட்டு பத்தாது, ஹைட்டை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 7 கிராம மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்ட களத்துக்கு வி த லீடர்ஸ் இயக்கம் போய் போராடக்கூடிய மக்களோட மக்களாக நிற்கிறாங்க. இது நேற்று வந்த நியூஸு. கன்னியாகுமரியில் பாருங்கள், நைஜீரியாவில் ஃபென்சிங் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. ஃபென்சிங்னா இந்த வால் சண்டை இருக்குல்ல, சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு. அதில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த செர்ஜின் அப்படிங்கிறவர் ஃபைனலில் ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. எவ்வளோ பேருக்கு தெரியும்? எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி செர்ஜினை நேரடியாக போய் பார்த்து வாழ்த்து தெரிவித்தாங்க? வி த லீடர்ஸ் இயக்கம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த சின்ன விஷயங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறிட்டு வராங்க வி த லீடர்ஸ் இயக்கம் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். இதுதான் அண்ணாமலை சொன்ன டூயிங்கு. இதை பண்ணிக்கிட்டே இருந்தால் டெஃபினட்டாக ஒரு மாற்றத்தை நம்மளால் கொடுக்க முடியும். பொதுமக்கள் நமக்கு ஆதரவு டெஃபினட்டாக தெரிவிப்பாங்க அப்படிங்கிற ரூட்டில் அண்ணாமலை போகிறாரு. இதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் இந்த 1 மாதம் அவங்களுடைய பணிகள்லாம் வியக்க வைக்குது. ஒவ்வொரு பொதுமக்களையும் போய் சேருது. நீர்நிலைகளை சுத்தம் பண்ணுறது இதெல்லாம். அதனால் நல்ல கரெக்டான ரூட்டில் தான் அண்ணாமலையுடைய இயக்கம் போய்க்கிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அண்ணாமலை கொடுத்த பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.